நமக்கு புட்டுன்னு சொன்னாலே ஞாபகம் வர்றது கேரளா தான். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியான கேரளா ஸ்டைல் புட்டு ரெசிபி தான் பண்ண போறோம். இது ரொம்பவே சிம்பிள், ஈஸியா, குயிக்கா பண்ணிடக்கூடிய ரெசிபி. நம்ம எப்பவுமே சாப்பிடக்கூடிய இட்லி, தோசை இல்லாம இந்த மாதிரி தான் ஒரு தடவை செய்து சாப்பிட்டு பாருங்களேன். அடிக்கடி செய்யணும்னு தோணும். அவ்ளோ நல்லா இருக்கும். இந்த ரெசிபி செய்ய என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் தேவை, எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம் வாங்க. 3ல இருந்து 4 கப் அரிசி மாவு, 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள், கொஞ்சமா உப்பு, 1 கேரட் சீவுனது, 1/2 மூடி தேங்காய் துருவல், 1 கப் தேங்காய் பால். இப்போ புட்டு ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு பவுல்ல 2 கப் புட்டு மாவு சேர்த்து 2 குழிக்கரண்டி தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விடா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா நம்ம உப்பு சேர்த்துட்டு இன்னொரு கப் அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கும்போது நம்ம மேல தட்டு போட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அடுத்து புட்டுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்றதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம எடுத்திருக்க கேரட்டும் தேங்காவும் அதுல சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேம்ல. இந்த புட்டு ரெடி பண்ணக்கூடிய பாத்திரத்துல தண்ணி ஊத்தி ஸ்டவ்ல வச்சு சூடுபடுத்திக்கலாம். பாருங்க நம்மளோட அரிசி மாவு நல்லா ரெடி ஆயிருக்கு. இந்த மாதிரி உதிரி உதிரியா வந்திருக்கு. 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்த உடனே கட்டியா இருந்ததுன்னா நீங்க மிக்சியில போட்டு ஒரு தடவை அடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ரெடி ஆயிருக்கு. இது கூட நம்ம வதக்கி வச்சிருக்க கேரட்டும் தேங்காய் ஸ்டஃபிங்கும் ஒண்ணா சேர்த்து நல்லா கை வச்சு கலந்து எடுத்துக்கலாம். நம்ம புட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் ஆட் பண்றதுக்காக இது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அடுத்து வேற என்ன, நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க புட்டு மாவை புட்டு பாத்திரத்துல ஸ்டஃபிங் பண்ணிட வேண்டியதுதான். 2 டேபிள் ஸ்பூன் இந்த புட்டு மாவு, 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் புட்டு மாவு, 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். இந்த மாதிரி லேயரா நம்ம போட்டு ஃபுல்லா ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ண உடனே இதை மூடி வச்சு நம்ம தண்ணி கொதிக்க வச்சிருக்க பாத்திரத்துக்கு மேல நம்ம வச்சிடலாம். 7ல இருந்து 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்ததும் மேல இருக்கக்கூடிய புட்டு பாத்திரத்தை எடுத்து பின்னாடி குச்சியோ இல்ல கத்தியோ வச்சு இந்த மாதிரி பொறுமையா தள்ளனோம்னா உள்ள இருக்க புட்டு வெளியே வந்துரும். பாருங்க, ஆவி பறக்கக்கூடிய கேரளா ஸ்டைல் புட்டு ரெடி. இதுக்கு மேல தேங்காய் துருவலை நல்லா தூவி விட்டுட்டு சர்க்கரையோ இல்ல நாட்டு சர்க்கரையோ வச்சு சாப்பிட்டோம்னா வேற லெவல்ல இருக்கும். இந்த ரெசிபி டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன்ல தரேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க. இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நம்ம சேனல்ல ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம அமலூஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாங்க உங்களை சந்திக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.